Hello students, in this session we are going to look introduction to compound variation. Before we could learn about compound variation, let us recall the concept on direct and inverse proportion. So first நம்ம compound variation learn பண்றதுக்கு முன்னாடி இந்த direct and indirect proportion பத்தி நம்ம கான்செப்டை ரீகால் பண்ணோம். ஸோ ஏன் அப்படின்னா இந்த compound variation அப்படிங்கிறது direct proportion அண்ட் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் இதோட காம்பினேஷன் தான் காம்பவுண்ட் வேரியேஷன் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா என்ன, இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்னு ரீகால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம காம்பவுண்ட் வேரியேஷனுக்கு போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இஃப் டூ குவான்டிட்டிஸ் ஆர் சச் தட் அண்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் ஒன் குவான்டிட்டி மேக்ஸ் எ கரஸ்பாண்டிங் increases or decreases same effect in another quantity, then they are said to be direct proportion சொல்லிட்டாங்க. எப்படின்னா ஸோ டூ குவான்டிட்டிஸ் ஏதோ டூ குவான்டிட்டிஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி இல்லையா ஃபஸ்ட்டு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகுது, ஸோ அடுத்த குவான்டிட்டியும் டிக்ரீஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி சேம் எஃபெக்ட் ஸோ ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா ஸோ நம்ம அதை தான் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு செட் டு வேரி டைரக்ட்லி. இன் அதர் வேர்ட்ஸ் இதையே வேறு மாதிரி சொல்கிறாங்க. எப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் செட் டு பி வேரி டைரக்ட்லி. எக்ஸ் அண்ட் ஒய், ஸோ டூ குவான்டிட்டிஸ் செட் டு பி வேரி டைரக்ட்லி இஃப் y is equal to kx always where k is called the proportionality constant and k greater than 0, assuming that y depends on x and so k equal to y by x. Yes, நம்ம இந்த டேர்ம்லயும் சொல்லலாம் k equal to y by x. so இங்க k அப்படிங்கிறது is proportionality constant, so y by x. so the y depends upon x. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். listen carefully. let us assume that one of you plan to give 2 pence to each of your friends in the birthday party. Then the number of pence to be bought will be direct proportion with the number of friends. Yes, so ஒரு பர்த்டே பார்ட்டியில் ஸோ யாரெல்லாம் அந்த பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ண வராங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் 2 பென் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பர்த்டே பார்ட்டிக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வந்தாங்கன்னா அதிக பென் தேவைப்படும். ஸோ கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா கம்மியான பென் தேவைப்படும். ஸோ இது வந்து இப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் அட்டன் பண்ணாங்கன்னா அதிக பென் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ ரெண்டுமே இன்க்ரீசஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு கம்மியாக ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா கம்மியாக தான் பென்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். இது டிக்ரீசஸ். அப்படிங்கும்போது நமக்கு கிளியராக இது தெரியுது இது வந்து ஒரு டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சி நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற டைமில் மென்ஷன் பண்ணி 1. ஸோ ஒன்லி 1 மெம்பர் வராங்க அப்படின்னா நம்ம 2 பென்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 2 பென்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் பென்ஸ் 2. நெக்ஸ்ட் இப்போது அது போல் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 2 இன்க்ரீஸ் ஆகிறாங்க. சேம் டைம் இந்த பென் இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் 4 ஆகிடுது. ஸோ 5 ஃப்ரெண்ட்ஸ் 10 pence and 12 friends and 24 pence and 15 friends and 30 pence. In this case we can find that proportionality constant. So proportionality constant k is equal to y by x. So y oda value 2 and x oda value 1. So இது மாதிரி சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக இந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இதில் பாயிண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த few more examples of direct proportion. ஸோ ஒரு சில எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்க்கலாம் இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷன் பற்றி. சி டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் அண்டர் த கான்ஸ்டன்ட் ஸ்பீட். டிஸ்டன்ஸுக்கும் டைம் இதை ரிலேட் பண்ணி இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, நம்ம வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கிடக்கணும் அப்படின்னா நமக்கு டைம் அதிகமாக தேவைப்படும். அடுத்து இந்த சேம் டைம் இப்போ டைம் அதிகமாக எடுத்துக்குது அப்படின்னா ஸோ அதுக்கான காரணம் என்ன, நம்ம லாங் டிஸ்டன்ஸை கடக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இது ரெண்டுமே இப்போது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அண்ட் ஸ்பெண்டிங். ஸோ பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்.
ஸோ அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், நம்ம அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஸ்பெண்டிங் ஆல்சோ அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மணி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கம்மியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே கம்மி அப்படின்னு வருது, அப்படி இல்லாட்டி ரெண்டுமே அதிகம் அப்படின்னு வருது. ஸோ இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒர்க் டைம் அண்ட் ஏர்னிங்ஸ். ஸோ நம்மளோட ஒர்க் டைம், ஸோ நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஏர்னிங்ஸு கொஞ்சமாக இருக்கும். ஸோ நம்ம அதிக நேரம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஏர்னிங்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ இதுவும் நமக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு வருது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற கான்செப்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் பற்றி பார்க்கலாம். சிமிலர்லி, இஃப் டூ குவான்டிட்டிஸ் ஆர் such that an increase or decrease in one quantity makes corresponding decreases or increases opposite effect. நல்லா கிளியராக கவனிங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆப்போசிட் எஃபெக்ட். அதாவது இன்க்ரீஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா செகண்ட் குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகிடுது. அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னா செகண்ட் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ ஆப்போசிட் எஃபெக்ட் இன் அதர் குவான்டிட்டி, தென் தே ஆர் செட் டு பி inverse or indirect proportion, or so அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? or said to vary inversely. In other words, x and y are said to be vary inversely if x y equal to k. x y equal to k always, where k is called the proportionality constant, k greater than 0. ஸோ நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், ஸோ இதில் வந்து அதில் என்ன இருந்துச்சு, k ஈக்குவல் டு y பை எக்ஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் ப்ராபபிலிட்டி கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி k ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் let us assume that a class of 30 students in a school walks on streets in a village for health awareness camp in an orderly manner. Then we can see an inverse proportion in the number of rows and columns they walk. Okay, the following table help us to understand. Listen carefully. In the table என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the number of students in columns. ஓகேவா? ஸோ ஒரு காலம் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே 30 ரோஸ் ஆகும். ஸோ காலம் ரோஸ், ஸோ ஒரே ஒரு காலம் கம்மியாக இருக்குது, ரோஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 காலம். ஸோ அப்படிங்கும்போது 2 காலம் தான் இருக்குது, பட் 15 ரோஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது கம்மி அப்படின்னா செகண்ட் உள்ளது அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே அடுத்து தேர்டு. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது கம்மி, தேர்ட் அதிகமாக இருக்குது. அண்ட் இங்கே 5 அப்படிங்கிறது கம்மி, 6 அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க, சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே காலம் 6 ஆகிடுது அண்ட் தென் ரோஸ் 5 ஆகிடுது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா செகண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்போசிட் எஃபெக்டை கொடுக்குது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, see, price and consumption. See, if the price of its consumable products increases, then naturally its consumption will decrease. ரைட்டா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரைஸ் அதிகமாக, ஒரு பொருளோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆடி கார், பிஎம்டபிள்யூ கார், அதோட ரேட்லாம் ரொம்ப அதிகம். அதே மாதிரி சேம் டைம் அதோட கன்சப்ஷனும் ரொம்ப கம்மி. ஸோ ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, கன்சப்ஷன் கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் என்னது, இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். நெக்ஸ்ட்டு ஒர்க்கர்ஸ் அண்ட் டைம். ஸோ ஒர்க்கர்ஸ் வந்து அதிகமாகறாங்க அப்படின்னா கம்மியான டைமில் முடிச்சிருவாங்க. ஒர்க்கர்ஸ் நம்பர் இஸ் இன்க்ரீசஸ் அண்ட் த டைம் இஸ் டிக்ரீசஸ். கரெக்டாக? ஸோ இதுவும் ஒரு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஸ்பீடு, டைம். ஓகேவா? ஸ்பீடு அண்ட் டைம். இப்போது ஸ்பீடு வந்து அதிகமாகிடுச்சுன்னா டைம் கம்மியாகும். ஸோ ஒரு அத்லெட் ரொம்ப ஸ்பீடாக ஓடுறாரு அப்படின்னா என்னாகும், அவரோட டைம், அவர் எடுத்துக்கூடிய டைம் கம்மியாயிடும். ஸோ சேம். ஓகே, இப்போ நம்ம லெட்டஸ் நவ் see what compound variation is. காம்பவுண்ட் வேரியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், டைரக்ட் வேரியேஷன் அண்ட் இன்டைரக்ட் வேரியேஷன் அதை பற்றி நம்ம ஒரு ஜஸ்ட் ரீகேப் எடுத்தோம். அதுக்கு அடுத்து இப்போ தான் நம்ம டாபிக் உள்ளேயே போகிறோம், காம்பவுண்ட் வேரியேஷன். இந்த காம்பவுண்ட் வேரியேஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொன்னேன், இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் டைரக்ட் அண்ட் இன்வெர்ஸ் வேரியேஷன். ஓகேவா? டைரக்ட் வேரியேஷன் அண்ட் இன்டைரக்ட் வேரியேஷன் இதோட காம்பினேஷன் தான் காம்பவுண்ட் வேரியேஷன் அப்படிங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர் வில் பி ப்ராப்ளம்ஸ் விச் மே இன்வால்வ் எ செயின் ஆஃப் 2 or more வேரியேஷன் இன் தம். ஓகேவா? அதாவது செயின் ஆஃப் 2 or more வேரியேஷன்ஸ், ஒரே ப்ராப்ளத்தில் இந்த செயின் ஆஃப் வேரியேஷன்ஸ் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம காம்பவுண்ட் வேரியேஷன் சொல்கிறோம். ஓகேவா? ஒரு ப்ராப்ளத்தில் இந்த செயின் ஆஃப் வேரியேஷன் ஃபார்ம் ஆச்சுன்னா அது நம்ம காம்பவுண்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி இதோட டைப்ஸ், த டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் 2 வேரியேஷன்ஸ் ஆர் எப்படி இருக்குன்னா, டைரக்ட் வேரியேஷன் அண்ட் டைரக்ட் இன்வெர்ஸ் வேரியேஷன் அண்ட் இன்வெர்ஸ் டைரக்ட் வேரியேஷன் அண்ட் இன்வெர்ஸ் வேரியேஷன். ஸோ இது ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸ் நம்ம எக்ஸசைஸில் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? குட். இப்போ ஒரு சில மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் உள்ள ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு சம் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த மெத்தட்ஸ் நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா, ப்ரொபோர்ஷன் மெத்தட். ஸோ ப்ரொபோர்ஷன் மெத்தட்னா என்ன தெரியுமா? இன் திஸ் மெத்தட் we shall compare the given data and find whether they are in direct or inverse variation. By finding the proportions we can use the fact. ஸோ இது வந்து ப்ரொபோர்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மெத்தடில் என்ன அப்படின்னா, ஃபேக்டை யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். ஓகேவா? இந்த ப்ராப்ளத்தில் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் கண்டுபிடிச்சி இந்த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸும் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். ஸோ இந்த ஃபேக்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். இது ஒரு மெத்தட். ஸோ இது வந்து ப்ரொபோர்ஷன் மெத்தட். அண்ட் செகண்ட், மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் எப்படின்னா, இதில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த டேர்ம்ஸ்லாம் எழுதிடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க மென் ஹவர்ஸ் டேஸ். ஸோ மென் ஹவர்ஸ் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது ஸோ மென் ஜஸ்ட்டு வேரியபிள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏ, அதுக்கடுத்து மென்னில் தான் ஸோ ஒரு அன்னோன் டேர்ம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஹவர்ஸ் சிடி அண்ட் டேஸ் இஎஃப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹியர் த அன்னோன் எக்ஸ் இஸ் மென் அண்ட் ஸோ இட் இஸ் டு கம்பேர் டு த நோன். ஓகேவா? இதை தான் நோனோட கம்பேர் பண்ணணும். இதுதான் இப்போ மென்னில் தான் அன்னோன் டேர்ம் இருக்குது. ஸோ மென்னை வந்து நம்ம நோனோட கம்பேர் பண்ண போகிறோம். நேம்லி ஹவர்ஸ் அண்ட் டேஸ், அதாவது சொல்லியிருக்காங்க ஹவர்ஸ் அண்ட் டேஸ். ஓகே, if men and hours are in direct proportions, listen carefully, men and hours சொல்லியிருக்காங்க, men hours அது வந்து direct proportion கொடுத்துருக்காங்க. then take multiplicative factor as இந்த மென்னும் ஹவர்ஸும் டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் நம்ம எடுப்போம். அந்த ஃபேக்டர் என்ன எடுப்போம் அப்படின்னா as d/c. டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இருக்கும்போது நம்ம அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். இது சிடின்னு இருக்கா, ஸோ d/cன்னு எடுப்போம் டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்கும்போது. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க டேக் ரெசிப்ரோக்கல். நெக்ஸ்ட் ஆல்சோ இஃப் மென் அண்ட் டேஸ் ஆர் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன், ஸோ டேக் த மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர். ஸோ டேக் இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க டேஸ் இருக்கு இல்லையா, ஸோ டேஸில் டேக் த மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் ஆஸ் e/f, நோ சேஞ்ச். ஸோ இதில் எந்த விதமான சேஞ்சும் இல்லை. ஸோ எப்போ வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இருக்கோ அப்போ மட்டும் நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். இந்த மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் சூஸ் பண்ணும்போது டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம ரெசிப்ரோக்கல் எடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா அது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம எந்த சேஞ்சும் பண்ணாமல் டைரெக்டாக எடுத்துப்போம். ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. thus we can find the unknown x in men as. ஸோ அந்த அன்னோன் இந்த எக்ஸ் வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இதில் உள்ள அன்னோன் டேர்ம். ஓகே, ஸோ அன்னோன் டேர்ம்ங்கிறது எக்ஸ் தான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ நோன் டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிடுவோம். ஸோ நோன் டேர்ம்ஸ் இதில் மென்னில் ஏ இன்ட்டு அந்த மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் ரெண்டு எழுதணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்
டி பை சி இன்ட்டு செகண்ட் ஒன் இ பை எஃப். ஓகே, இது மூலிமா இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் பேர் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட். ஓகேவா, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் கிளியராக. ஓகேவா, குட். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்முலா மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபார்முலா மெத்தட் இருக்குது. ஸோ இதில் ஒன்றும் இல்லை, நம்ம ஃபார்முலாஸ் அப்படியே டேரெக்டாக டேட்டாஸ் நம்ம வந்து டிவைட் பண்ணிவிட்டு ஃபார்முலாஸில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகேவா, இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஐடென்டிஃபை த டேட்டா ஃப்ரம் த கிவன் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் பர்சன். ஸோ அந்த டேட்டாவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். என்னவா, ஃபஸ்ட்டு பர்சன், அடுத்து டேஸு, ஹவர்ஸு அண்ட் ஒர்க். இதை வச்சு இந்த டேர்ம்ஸ் வச்சு நம்ம கொடுக்கப்பட்ட ப்ராப்ளம்ஸை அதில் உள்ள டேட்டாஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை முடிச்சதுக்கப்புறம் ஸோ நவ் வி கேன் யூஸ் த ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா என்ன இருக்குது, P1 இன்ட்டு D1 இன்ட்டு H1 ஹோல் டிவைட் பை W1 நெக்ஸ்ட் ஈக்குவல் டு P2 இன்ட்டு D2 இன்ட்டு H2 ஹோல் டிவைட் பை W2. ஓகே, ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேர் த சஃபிக்ஸ், ஓகேவா, சஃபிக்ஸ் 1 கொடுத்துருக்காங்களே, கண்டென்ஸ் த கம்ப்ளீட் டேட்டா ஃப்ரம் த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். அதாவது 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ 2 குவான்டிட்டி தான் மோஸ்ட்லி கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள எல்லாமே டேட்டாவை தான் P1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. In given problems, and suffix 2 contains the unknown. Suffix 2 contains the unknown data to be found out in the second statement of the problems. இது வந்து second data. ஓகேவா, first data and second data. So suffix 1 அப்படிங்கிறது first data சொல்லிட்டாங்க, suffix 2 இருக்குது second data அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, that is the formula says P1 main. இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா, நல்லா கவனிங்க. This formula says P1 men doing W1 units of work in D1 days of working H1 hours per day is the same P2 men doing W2 work units of work in D2 days working H2 hours per day. ஓகேவா, ரெண்டுமே சேம்னு கொடுத்துருக்காங்க. அதே ஈக்குவல் டு பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த ஒர்க் W1 அண்ட் W2 கரெக்ட்லி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் த ப்ராப்ளம்ஸ். இந்த W1 இந்த W2, ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறது ஸோ மோர் இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த W1 W2 நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணும்போது தான் இந்த ஃபார்முலா நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ அதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்முலா சூஸ் பண்ணாமல் நீங்கள் மல்டிப்ளிகேட்டிவ் மெத்தடை யூஸ் பண்ணி போடலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஃபர்தராக நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம்.